இதனையும் வலிமையும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் புதிய தொடக்கங்கள், சாகச உணர்வு, பயம் இல்லாமல் முன்னேறுதல் போன்றவை உங்கள் வாழ்க்கையில் நிகழும். பழைய தடைகள், கட்டுப்பாடுகளை விட்டு விலகி புதிய அனுபவங்களை ஏற்கும் காலம் இது. ஆனால் சில முடிவுகள் திடீர் முறிவை உண்டாக்கலாம். பழைய சிந்தனை, தோல்விகள், உறவுகள் எதையாவது முழுமையாக விட்டுவிட வேண்டிய சூழல் வரும். முதலில் வலி தந்தாலும் அது உங்களை புதிய பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் துணையுடன் புதிய புரிதல்கள் உருவாகலாம். ஆனால் பழைய காயங்களை மீண்டும் கொண்டு வராதீர்கள். காதல் வாழ்க்கையில் சில உறவுகள் முறிந்துவிடும். ஆனால் அதுவே உண்மையான அன்பிற்கான வழியை திறக்கும். வேலைக்கு செல்பவர்கள் புதிய பொறுப்புகள் அல்லது வேலையிட மாற்றம் போன்ற அனுபவங்களை எதிர்கொள்ளலாம். ஆனால் பழைய வேலை முறையை பிடித்துக் கொண்டு இருந்தால் சிக்கல்கள் வரும். தொழில் செய்பவர்கள் பழைய திட்டங்கள் தோல்வியடையும். ஆனால் புதிய யோசனைகள் வெற்றியை தரும். மாணவர்கள் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதுமையான முறையில் படித்தால் சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உடல் நலத்தில் மன அழுத்தம், முதுகு அல்லது நரம்பு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். சீரான ஓய்வு அவசியம். முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர் 2 மற்றும் 4 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது நல்லது. 29 மற்றும் 1ஆம் தேதிகளில் எடுக்கும் முடிவுகளை தள்ளி போடுங்கள். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் காலை எழுந்தவுடன் சூரியனை நோக்கி சில வினாடிகள் நின்று புதிய தொடக்கத்திற்கு துணிவு தரும் ஆற்றல் கிடைக்கட்டும் என்று மனதில் நினையுங்கள். இது எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் சில முடிவுகள் திடீரென உங்களை சோகப்படுத்தினாலும் அதுவே புதிய தொடக்கத்திற்கான வாயிலாக மாறும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல வல்லர்க்கு நோக்கும் குறித்த இடத்து என்ற குரல் போல வாழ்க்கையில் வரும் குறையும் நிறைவும் இயல்பானவை. அதை உணர்ந்தவர்கள் வளர்ச்சி உறுதி. சுதந்திரமும் உண்மையும் விரும்பும் தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் அதிக பொறுப்புகள், வேலை சுமை, குடும்ப பொறுப்புகள் போன்றவை உங்களை சற்றே சோர்வடைய செய்யும். எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவராக செய்ய முயற்சிப்பது சிரமத்தை கூட்டும். சுமையை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில இடங்களில் வாக்குவாதம், சண்டை அல்லது தேவையற்ற போட்டி சூழல் வரலாம். அங்கு யாரை வெல்வது முக்கியமல்ல, உங்களின் மன அமைதியை காப்பதுதான் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் துணையுடன் அதிக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் மன வருத்தம் ஏற்படலாம். புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவினால் உறவு இனிமையாகும். காதல் வாழ்க்கையில் சிறிய வாக்குவாதங்கள், புரிதல் குறைபாடுகள் ஏற்படலாம். பொறுமையுடன் சமாளித்தால் பிரச்சனை தீரும். வேலைக்கு செல்பவர்கள் அதிக வேலை சுமை, டெட்லைன் அழுத்தம் இருந்தாலும் உங்களின் முயற்சி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சிக்கல்கள்